வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பையன் கடைக்கு போயிட்டு பானிபூரி சாப்பிட்றேன்னா, வேணாம்ப்பா நானே உனக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சு தரேன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு கோதுமை மாவையும் பச்சரிசி மாவையும் வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு குழி பணியாரம் செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு, கொஞ்சோண்டு துருவின சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, துருவின கேரட்டு, பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு சீரகம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். போட்டு சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறமேல்ட்டு கட் பண்ணி வச்ச பூண்டு, கட் பண்ணி வச்ச இஞ்சி, கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஒரு வதக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவும் பச்சரிசி மாவையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கின எல்லாத்தையும் எடுத்து அந்த மாவில் கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கார மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பணியாரக்கல்லை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கரைச்சி வச்ச மாவை எடுத்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அது துருவி வச்ச கேரட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அது மேலே அழகாக வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கலாம். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்க இதை பார்த்துட்டு வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த குழி பணியாரம் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னியை அரைச்சி அதை தாளித்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழி பணியாரமும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.